ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, இது சிறுவாபுரி முருகன் சொல்கிறேன். என் நெற்றியை தொடு, உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மனம் தளராதே. நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு நிமிர்ந்து துணிந்து நில். உன்னிடம் இருந்து ஒன்று போய்விட்டது என்றால் மனம் தளர்ந்து விடக்கூடாது. அதே மனதிடம் சொல்லு, போனது போகட்டும், இனி ஆக வேண்டியது யோசிப்போம் என்று மனதிடம் நீ தைரியமாகச் சொல். இன்னும் முன்னேற வேலையை நாம் பார்ப்போம் என்று உன் மனதிடம் சொல்லிக்கொண்டே இரு. ஏதாவது பிரச்சனை வந்தால் இதோடு முடிந்ததே, நமக்கு கைகால் இருக்கு, உழைத்து எல்லாவற்றையும் அடைவோம் என்று உன் மனதிடம் சொல்லிக்கொண்டே இரு. பிறகு பார், உன் மனம் நிச்சயம் ஆறுதல் படும். உன் மனம் உன்னுடைய பேச்சைத்தான் கேட்குமே தவிர மற்றவர்கள் கூறுவதை அந்த நிமிடம் மட்டும் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் உன் மனமோ உன் பேச்சை மட்டும்தான் கேட்கும். நான் சொல்வது புரிகிறதா? வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் தூங்கியது போலவே இருந்து விட்டோமே என்று நினைத்தால் உன் மனம் இனிமேலாவது எல்லா முயற்சியையும் எடுப்போம் என்று கூறு. உன் மனதிடம் சொல், எல்லாம் மாறும் என்று உன் மனதை தைரியப்படுத்து. நடந்ததை எண்ணி வருந்தாமல் நாம் இனி முன்னேறுவதற்கு என்ன வழி என்று உன் மனதை யோசிக்கச் சொல். இதுதான் இந்த சிறுவாபுரி முருகன் சொல்லும் சத்திய வாக்கு. நான் சொல்வதை நீ கேட்பாய்தானே அல்லவா? என்னுடைய நெற்றியை தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நீ முன்னேறுவாய் என் செல்லமே. இதோ நான் சொன்ன வழியை உன் மனதிடம் கூறு. உன் மனம் ஆறுதலாக இருக்கும். தளர்ந்து போகாதே. வீழ்வது கேவலமல்ல என் செல்லமே, வீழ்ந்து கிடப்பதுதான் கேவலம். எழுந்திரு, உன்னால் முடியும். சுலபமாக எழ முடியும் உன்னால். அந்த சக்தியும் அந்த முயற்சியும் உன்னிடம் இருக்கிறது. உன்னிடம் எழுந்திருக்கக்கூடிய அந்த பலமும் உள்ளது. உன் செயலை நீ செய்து கொண்டே இரு. அதன் பலனை நான் இந்த முருகப்பெருமான் உனக்கு அள்ளி தருகிறேன். வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உனக்கு எந்த கஷ்டத்தையும் நிரந்தரமாக வரவிடவே மாட்டேன். நாள் கிழமையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் கஷ்டம் மட்டும் மாறவே இல்லை என்று யோசிக்கிறாய். எனக்கு நன்றாக தெரிகிறது நீ இப்படி யோசிக்கிறாய் என்று. ஆகையால் தான் உன்னிடம் சொல்கிறேன், மனதை எப்பொழுதும் தெளிவுடன் இருக்க வைத்துக்கொள். விரிவாக யோசி, எல்லாம் மாறும். கவலை ஒன்றும் நிரந்தரமல்ல. எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது. எதுவும் உன்னை கவலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடக்கவில்லை. எல்லாம் சரியாக நடக்கிறது. மனம் தளராதே. நான் சொன்னதை செய்து பார். உன் வேதனை எல்லாம் நிச்சயமாக குறையும். ஆம் செல்லமே, மகிழ்ச்சி பெருகும். மகிழ்ச்சி மட்டுமே வந்தடையும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. இதேபோல்தான் என் செல்லமே, நீ கோபுரத்தின் மீதேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ முயன்று கொண்டே இருக்கிறாய். ஆனால் நானோ என் பிள்ளையை கோபுரமாக ஆக்க முயன்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது புரிகிறதா? நிச்சயம் ஒரு நாள் கோபுரமாக்கி அழகு பார்ப்பேன் என் செல்ல பிள்ளையை. வாழ்க்கையில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காகத்தான் நான் உன்னுடனேயே துணையாக நிற்பேன், இருந்து கொண்டிருக்கிறேன். துணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போது நீ நல்ல ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறாய். நான் கூறுவது உண்மைதானே? சாதகமாக எல்லாம் நல்லதாக நடக்குமா அல்லது ஏதாவது பாதகமாக நடந்து முடியுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்திருக்கிறாய். என் செல்ல பிள்ளையே, நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும். நீ நினைப்பது போல் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விடுத்து நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. நீ படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்கும். உன் வீட்டில் இப்பொழுது சுபகாரியம் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் ஆசையோடு தான் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. ஏனென்றால் இது உனக்கான காலம், உனக்கான நேரங்களும் இதுதான். இப்போது நீ எது செய்தாலும் அது வெற்றியிலேயே தான் முடியும் என்று நம்பிக்கையுடன் உன்னுடைய காரியங்களை செய்து கொண்டே இரு. உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரும், வெற்றியை மட்டுமே தரும். காத்து கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் இல்லம் வந்து சேரும். இப்போது நீ செய்வதெல்லாம் தவறா சரியா என்று யோசனை செய்து கொண்டே இருக்கிறாய். என் செல்ல பிள்ளையை என்மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியாகத்தான் முடியும். எல்லாம் சரியாகத்தான் நடக்கும்.
ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த முருகப்பெருமான் வந்து அதை நிறுத்தி விடுவேன் அல்லது அதை சரி செய்து விடுவேன். எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய்து கொண்டே இரு என்றுதான் நான் உன்னிடம் பலமுறை சொல்லுகிறேன். நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. என் செல்லப்பிள்ளை, நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். மீண்டும் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு. ஏனென்றால் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. உடைந்து விடாதே என் செல்லமே. உறுதியாக சொல்கிறேன், உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றிவிட்டேன். அதனால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக நம்பு, நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே நேரத்தில் உனக்காக தினமும் ஏதாவது ஒரு குழப்பங்கள், புதிய புதிய எண்ணங்கள், அவைகள் உன்னை ஈர்க்கும். அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள், இவைகள் எல்லாமே உன்னை மாற்றத்தான். ஆம் செல்லமே, இவ்வாறு நடப்பதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஒன்று மட்டும் நன்றாக தெரிஞ்சுக்கோ, ஒரு விஷயம் உன்மின் நடக்கின்றது என்றால் அதை எதிர்கொள்ள நினை. தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தான் செய்யும். ஆகவே நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயில் அதனால் வழிகளுக்கு ஆளாவாய். அதற்கு நீ அதை ஏற்று பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான சாராம்சம் அமைந்திருக்கிறது. எந்த ஒரு நிகழ்வு எந்த நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சமாளவாய் நிற்க வேண்டும். கடல் சீற்றத்தால் பொங்கி வரும், தண்ணீர் உள்ளே சொல்லும். என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்துள்ளதா? 1000 மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும். ஐம்பூதங்களில் ஒன்றான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் ஐம்புலன்களான மனித உடம்பில் இருப்பவர்களுக்குத்தான் எத்தனை பரீட்சை! அந்த பரீட்சை தான் இப்பொழுது உனக்காக நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் செல்லமே, இதில் நீ பாதி அளவு தாண்டிவிட்டாய். நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, பக்தி, அன்பு என எல்லாவற்றிலும் வென்றுவிட்ட நீ பாதி கடலின் அளவில் சம அளவில் நின்று இருக்கிறாய். ஆனால் ஒன்று உனக்கான உயர்வான இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அது மிக தந்திரமான ஆயுதம். அது என்ன தெரியுமா? உனக்கு தோன்றும் அகங்காரம். அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம். இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பது சிக்கலான ஒன்றுதான். அதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள். ஆம் செல்லமே, அதாவது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதுதான். ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் ஒரே ஒரு திசைதான். ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான திசையாய் இருக்கும் வழிகள் அதிகம். என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்திருப்பார். அதை நினைவில் வைத்துக்கொள். நான் சொல்வது சரிதானே? இந்த அறிவுரையை கேட்ட என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு நீ கேட்டதை முடித்து தர வேண்டும். உன் வாசல் வந்துள்ளேன். ஆம் செல்லமே, என்னுடைய அறிவுரையை கேட்டு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும்படியாகத்தான் இந்த சிறுவாபுரி முருகன் உனக்காக பல நல்ல திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறேன். ஆம், இது முருகனின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.